Hi, hello guys, welcome back to my channel. வணக்கம் everyone, this is Giridharan. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ரெசிபி தான் பார்க்க போறோம். டோனட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம டோனட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். மைதா 1 kg, நார்மல் மைதா தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது. சுகர் 150 கிராம், இதுவும் நார்மல் சுகர் தான், கேஷ் சுகர் இல்லை, நார்மல் சுகர் யூஸ் பண்ணாலே போதும். குளூட்டன் 20 கிராம். இது எல்லாமே நம்ம வெயிட் போட்டு வச்சுருக்கேன். நான் சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் நார்மல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். குளூட்டன்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இம்ப்ரூவரும் அதே மாதிரி தான். இம்ப்ரூவர் குளூட்டன்லாம் பேசிக்காக இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இம்ப்ரூவர் வந்து 10 கிராம் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் வந்துட்டு ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ட்ரை ஈஸ்ட் வந்து 22 கிராம். ட்ரை ஈஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ குவான்டிட்டி தான் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ட்ரை ஈஸ்ட்டை வந்து நீங்கள் காற்று போகாத மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணி ஒரு ட்ரையான இடத்துல வச்சுருங்க. அப்போ தான் அதை ரீயூஸ் பண்ண முடியும். சால்ட் வந்து 15 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் வந்து 100 கிராமு. மெல்ட் பண்ண வேணாம், அமுல் பட்டர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, நட் டிலைட் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, யுவர் சாய்ஸ். எக்கு வந்து 4 நோஸ் உடச்சி வச்சுருக்கேன், 4 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன். தண்ணி வந்துட்டு 250 ml. வாட்டர் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம டோ ரெடி பண்ணி ஷீட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரெயில் வச்சு தான் ப்ரூஃப் ஆகணும். அதுக்குள்ளே நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரூஃப் ஆயிரும். அதுவே ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா நம்ம டோ ஷீட் பண்ணி கட் பண்ணுறதுக்குள்ளே ப்ரூஃப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நம்ம கட் பண்ணும்போது கரெக்ட் ஷேப் கிடைக்கும். அதனால நம்ம ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். மொத்தமாக நான் டோனட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷன் ஃப்ளா பார்த்தீங்கன்னா 9 இன்க்ரீடியன்ஸ் தான், இன்க்ளூடிங் வாட்டர். நீங்கள் மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது என்னோட வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கலாம், ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மை ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிறிஸ்டல் கிளியராக சொல்லித்தரேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்லித்தரேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆனாலோ அல்லது சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தரேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச மிஷன் ஃப்ளா எல்லாமே மிஷினில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா இப்போ சால்ட் ஆட் பண்ணுறோம், அது கூடவே ஈஸ்ட்டும் ஆட் பண்ணுறோம். இந்த ரெசிபியை பொறுத்தளவு நம்ம எடுத்து வச்சிருக்க மிஷன் ஃப்ளா எல்லாமே நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். ஆனால் மிக்ஸ் பண்ணுற கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நான் அந்த வீடியோ கண்டினியூவிலே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் எந்த மிஷன் ஃப்ளாவும் மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸ் மிஸ் பண்ணோம்னா அந்த ப்ராடக்டே வேஸ்ட் ஆயிரும். அது அடுத்ததாக இம்ப்ரூவர் ஆட் பண்ணுறோம். 1 by 1 நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். இம்ப்ரூவரோட கண்டினியூஸாக நம்ம குளூட்டனாக ஆட் பண்ணுறோம். நான் வந்து பெரிய மிஷின் பவுல் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட சின்ன மிஷின் தான் இருக்குன்னா நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸை அப்படியே டிவைட் பண்ணி ஆஃபாக டிவைட் பண்ணி உங்கள் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறோம். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்கு வந்து 4 எக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எக்கு வந்து உடச்சி 4 எக்கு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் நாங்கள் இங்கே நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கிற முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த வகையான முட்டை யூஸ் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போகிறது நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ நோ கன்ஃபியூஸ். நார்மல் முட்டை இருந்தாலும் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 4 எக்கு தான். அதை நம்ம 1 by 1 உடச்சி இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட டீப் ஃப்ரீசர் இருந்தால் நம்ம மேக் பண்ணுற டோவை யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற டோவை ரேப் பண்ணி டீப்பில் வச்சு நீங்கள் அடுத்த நாளும் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் நல்லா தான் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் உங்ககிட்ட டீப் ஃப்ரீசர் இல்லைன்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டி போட்டே டோ ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா பேலன்ஸ் இருக்க டோவை நம்ம அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு புளிப்புத்தன்மை வந்துடும். நம்ம எக் ஆட் பண்ணது கூடவே அடுத்ததாக 250 ml ஐஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததாக மிஷின் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸ்டார்டிங் நம்மளுக்கு டோ ஓடும்போது எல்லாமே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நினச்சி நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம ஆட் பண்ண தண்ணியே போதும். ஃபைனலாக நீங்கள்
டோ ரெடியாகப்போ நம்ம டோ உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அந்த டைமில் வந்து டோ ரெடி ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற மைதாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. டோவும் ஒரு நல்ல ஷைனிங் கிடச்சிருக்கு. மிஷின் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக வச்சு ஓட்டணும் அப்படின்னு இல்லை, மேக்ஸிமம் கியர் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஸ்பீடு வச்சு மெதுவாகவே ரன் பண்ணாலே போதும். இப்போ நம்ம டோர் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல ஷைனிங் இருக்குது. அதனால நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு டோர் செக் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன டோவை எடுத்து கையில் ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் காமிக்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு இந்த மாதிரி நம்ம டோவை செக் பண்ணுற மெத்தட் வந்து விண்டோ பேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோ பேன் டெஸ்ட் அப்படின்னா டோவோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுறது. இப்போ நம்ம போட்டிருக்க டோ வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ பவுலில் வந்து ஒட்டி பிடிச்சிருக்கா, அதனால நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். அந்த பவுல்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்காக, அந்த டோ வந்து பவுல்லேருந்து ஒட்டி பிடிக்காமல் ரிமூவ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் போட்டு மிஷின் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் டோ வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. இப்போ நம்ம டோவை வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற டோ, ஒட்டி பிடிச்சிருக்க டோ வந்து ஏதாவது ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் ஆன டோவை டேபிள் மேலே போட்டு பரத்துறதுக்கு உகுந்த மாதிரி, அதாவது டோவை ஷீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம டோனட் டோவில் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கனால இப்போ டோ ரெடி ஆனதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இனிமேல் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக்கிக்கணும், இல்லைனா டோ சீக்கிரம் ப்ரூஃப் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபுல்லாக பரத்திட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. டோ வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடியில் வந்து மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவுலில் பார்த்தீங்கன்னா சைடில் மைதா எடுத்து வச்சுருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோவை ஷீட் பண்ணும் போது மேலேயும் கீழேயும் மைதா டஸ்ட் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் நார்மலாக டேபிளில் போட்டு இந்த மாதிரி ஒரு ரோலர் வச்சு ஷீட் பண்ணிக்கோங்க டோவை. டோவை ஷீட் பண்ணும் போது நீங்கள் ஒரே பக்கம் ஷீட் பண்ண வேணாம். மைதா டஸ்ட் பண்ணி டோவை சேஞ்ச் பண்ணி மாற்றி மாற்றி ஷீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கட் பண்ணுற டோனட் வந்துட்டு இனிமேல் தான் ப்ரூஃப் ஆக போகுது. அதனால ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டோனட்டோட அளவு மொத்தமாக காமிச்சு தரேன், இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் வேணும். நம்ம டோனட் டோ ரோலர் வச்சு ஷீட் பண்ணும்போது எல்லா இடமுமே ஈவனாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஷீட் பண்ணிங்கன்னா டோவோட லெவல் திக்னஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல மேடும் ஒரு இடமும் பள்ளமும் இருந்தால் நம்ம கட்டு வச்சு கட் பண்ணும் போது டோனட் வந்து ஒரு அன்ஈவனாக ஆயிரும். அதனால நீங்கள் ஷீட் பண்ணும் போது எல்லா இடமுமே ஈவனாக ஒரே லெவலாக இருக்கணும். திக்னஸ் ஜாஸ்தியாகவும் திக்னஸ் கம்மியாகவும் வச்சு ஷீட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஷீட் பண்ணுங்கள். ரோலர் வச்சு கரெக்டாக ஷீட் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணுற கட்டரோட அளவு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அதாவது நம்ம 2 சைஸில் வந்து டோனட் கட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிக் சைஸ்லேயும் ஒன்று வந்து ஸ்மால் சைஸ்லேயும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சது அந்த சைடில் இருக்கிறது வந்து பிக் சைஸு. ரெண்டாவது இந்த சைடில் இப்போ நான் காமிக்கிறது வந்து சின்ன சைஸு. இது கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன கட்டர் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு அளவு காமிக்கிறதுக்காக நான் ஒரு நாசிலோட அளவு வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட மேக்ஸிமம் ஒரு நாசில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சின்ன கட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேக்கு மேலே நல்லா ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டோனட் கட் பண்ணி வைக்கும்போது அது பிடிச்சி அடியில் வந்து அப்படி ஒட்டி இருக்காது. ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஃப்ரை பண்ண எடுக்கும்போது அடியில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால நீங்கள் மைதா நல்லாவே டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு டோனட் கட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணால் போதும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களா ஒரு கால்குலேஷன் வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ரெகுலராக கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான். நான் வந்து பெருசுலையும் சின்னதுலையும் கட் பண்ணுறேன். சென்டரில் ஹோல் போடுறதுக்கு வந்துட்டு நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நாங்கள் எப்போயும் யூஸ் பண்ணுறது ஸ்மால் கட்டர் தான். நான் உங்களுக்கு ஒரு அளவுக்காக ஒரு நாசில் காமிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட நாசில் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம டோனட்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரூஃபிங்க்கு வச்சுருக்கேன். ப்ரூஃப் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ரூஃப் ஆகிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோனட் ப்ரூஃப் ஆன அளவு வந்து இந்த அளவு. இது வந்து நான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இப்போ இதை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அடியில் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நான் மைதா போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எடுக்கும் போது அப்போ தான் ஒட்டாது. அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஹீட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மட்டும்தான் நல்லா ஹீட் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
முதல்ல ஒரு வாட்டி மட்டும்தான் ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்க. அதில் வந்துட்டு ரொம்பவும் ஸ்லோ ஃப்ளேம் தான் வச்சிருப்பேன். பெரிய டோனட் நீங்கள் எடுக்கும் போது இந்த மாதிரி 2 கை வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டோனட்டில் படக்கூடாது. ஏன்னா பட்டுச்சுன்னா ஃபிங்கர் வந்து அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா டோனட்டில் வந்து ஹோல்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ப்ரூஃபிங் ஆனனால மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு அன்ஷேப் ஆயிரும். அதனால எடுக்கும் போது ரொம்ப பொறுமையாகவே எடுங்க. எடுத்து போட்டதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அதை டர்ன் பண்ணி விடுங்க. இப்போ நான் ப்ரூஃபான டோனட்டை ஆயிலில் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ ஒன் சைடு ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. கரெக்ட் கோல்டன் கலர் வரும்போது நம்ம யூ டர்ன் பண்ணி பார்க்கணும். நீங்கள் நிறைய டோனட் ஒரே நேரத்தில் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டோனட் லைட்டாக திருப்பி பாருங்கள். இந்த கலர் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கோல்டன் ப்ரௌன் இருக்கணும். இந்த கலரில் நீங்கள் யூ டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம டோனட் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அப்சைட் டவுன் போயிடும். இதே கலர் கன்சிஸ்டன்சியில் அடியிலையும் இதே மாதிரி ஃப்ரை ஆகணும். கரெக்ட் கலர் வந்து இதுதான், கோல்டன் ப்ரௌன் இருந்தால் போதும். இந்த கலர் வரும்போது ஒன்ஸ் அகைன் நீங்கள் டோனட் யூ டர்ன் பண்ணி செக் பண்ணி நீங்கள் டோனட் வந்து வெளியே எடுத்துக்கலாம். நானும் உங்களை மாதிரி தான் ஒரு டோனட் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்படி என்னோட வீடியோவை தேடி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நானும் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ப்ராடக்ட் பண்ணும் போது ஆன்லைனில் பல வீடியோஸ் பல ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் நான் ட்ரை பண்ணும்போது வீடியோஸில் பார்க்குற ப்ராடக்ட்டுக்கும் நான் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் வரும். பிகாஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அல்லது அவங்க சொல்லி கொடுத்தது நான் ஏதாவது கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லித்தரேன். ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறதும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நான் இங்கே இந்த வீடியோவில் என்ன ப்ராடக்டோட ரிசல்ட் காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணும் போதும் அதே ரிசல்ட் உங்களுக்கும் வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் என்ன ப்ராடக்ட் காமிக்கிறேனோ அதே ப்ராடக்ட் உங்களுக்கும் வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்லித்தரேன். வாவ், இப்போ நம்மளோட டோனட் ரெடி. நான் வந்து இதை டோனட் வந்து கார்னிஷ் பண்ண போகிறேன். நான் வந்து டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கலர் சாக்லேட் வந்து மேலே ஆட் பண்ணணும்னா ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதில் வந்து கலரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது கார்னிஷ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் கார்னிஷ் வந்து காமிச்சு தரேன். பேசிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு கலர் ஆட் பண்ணும்போது ஒயிட் சாக்லேட்டில் வந்து கலரை லிட்டில் பிட் ஆட் பண்ணி ஃபுட் கலர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது. நான் ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஒரு பேசிக் கார்னிஷ் வந்து காமிச்சு தரேன். இப்போ நம்ம டோனட்டை டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணுறோம். நான் டிப் பண்ணும் போது இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் டிப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. டிப் பண்ணுறது வந்து டோனட்டோட ஆஃப் வரைக்கும் டிப் பண்ணணும். எதுக்கு நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னா, நீங்கள் டிப் பண்ணதுக்கப்புறம் ட்ரேயில் வச்சிங்கன்னா அந்த சாக்லேட் வந்து க்ரிப் இல்லாமல் ஒழுகி கீழே வந்துடும். அது ஒரு அன்ஈவனாக ஆயிரும். அதனால நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு அந்த ட்ரேயில் வந்து வச்சிங்கன்னா சாக்லேட் வந்து கிரிப்பாக அதுலேயே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு நான் டார்க் சாக்லேட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதுக்கு மேலே கார்னிஷ் போட போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஸ்லைஸ் பண்ணி போடுறதுனா போட்டுக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்தளவு சாக்லேட்டோட டோனட் சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நிறைய சாக்லேட் வச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது கார்னிஷ் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை யுவர் பெஸ்ட். ஏன்னா உங்கள் கிட்ஸுக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கார்னிஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் டோனட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு சஜஷன் ஆகும். அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நல்ல ரெசிபி கிடைக்கும். அதுவும் தமிழில் நான் சொல்லித்தரது மூலயமா அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டோனட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போகிற அப்கமிங் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்மளோட பிக் சைஸ் டோனட் கார்னிஷ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டார்க் சாக்லேட் டோனட் ரெடி. அடுத்ததாக நம்ம சின்ன டோனட்டோட கார்னிஷ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இதை டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி பைப்பிங்கில் இது பண்ணி சின்னதாக கட் பண்ணி மேலே வந்து லைன்ஸ் மட்டும் தான் போடுறேன். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம பிக் சைஸ் டோனட்லேயே ஒயிட் சாக்லேட்டை வந்து டிப் பண்ணுறோம்.
சேம் அதே ப்ராசஸ் தான். நான் எப்படி டார்க் சாக்லேட் பெரிய டோனட்டை வந்து டிப் பண்ணேனோ அதே மாதிரி ஒயிட் சாக்லேட்டில் வந்து இந்த பெரிய டோனட்டை வந்து டிப் பண்ணுறேன். டிப் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு ட்ரேயில் வைக்கிறேன். ட்ரேயில் வச்சதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் வந்து ஸ்லைஸ் பண்ணி மேலே போடுறேன். மேக்ஸிமம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டோனட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்கள் சாக்லேட்டோட கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கையால் பண்ணி கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ மிஸ்டேக் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தரேன். இப்போ நம்மளோட ஒயிட் சாக்லேட் டோனட்டும் ரெடி. ஒயிட் சாக்லேட் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் சாக்லேட் ஸ்க்ரப் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்கமிங் செஃப்ஸ், லவ் யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச்.